Unit 5 Trial Balance. Trial balance is a statement. It is prepared on a particular date. The trial balance containing the debit and credit balances of all ledger accounts on a particular date. So it is prepared on a particular date. The date may be end of the month or quarter. எதுவா வேணா நம்ம எடுத்துக்கலாம். Normally it is prepared at the end of the accounting period. Date must be mentioned in the title of the trial balance. Trial balance format prepare பண்றோம் இல்லையா, அந்த டைட்டில்ல டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். Next, it is prepared with the help of balances of ledger accounts. இந்த trial balances எப்படி நம்ம prepare பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ledger account first accounting processல first step என்ன, prepare the journal. Next, ledger. So இந்த third step தான் நம்ம என்ன prepare பண்ண போறோம், trial balance. Okay, so இந்த லெட்ஜரோட பேலன்சஸ் எடுத்து அந்த லெட்ஜர்ல வருது இல்லையா, பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டு டெபிட் சைட் ஆர் கிரெடிட் சைட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் என்டர் பண்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறதுதான் என்னது, ட்ரையல் பேலன்ஸ். டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த என்ட்ரிஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் என்ட்ரிஸ். நம்ம இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஜேர்னல் அண்ட் லெட்ஜர்ல ஏதாவது அரித்மெட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதான் ட்ரையல் பேலன்ஸ். மேனுவலா ப்ரிப்பேர் பண்றப்ப இதுல மிஸ்டேக்ஸ் வரலாம். பட் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்ல வந்து நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே டேலியில அதுவே ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிடும் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்ல வந்து நமக்கு அரித்மெட்டிக்கல் அக்யூரசி வந்து வராது. மேனுவலா ப்ரிப்பேர் பண்றதுல தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை மட்டும்தான் நமக்கு செக் பண்ணி தருமே தவிர, அது போக இருக்கிற மீதி இருக்கிற டைப் ஆஃப் எரர்ஸ், அதாவது எரர் ஆஃப் பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர்ஸ், கம்ப்ளீட் ஒமிஷன், இது எதுவுமே நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஜேஆர் பெட்லிபா என்ன சொல்றாருன்னா, a trial balance is a statement prepared with the debit and credit balances of the ledger accounts to test the arithmetical accuracy of the books. நம்ம புக்ஸ்ல வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை செக் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, ட்ரையல் பேலன்ஸ். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் மெத்தட், தேர்ட் ஒன் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். இதுல ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் மெத்தட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற மெத்தட். பேலன்ஸ் மெத்தடுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற டிரான்சாக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட் பர்டிகுலர் ஐட்டம்ஸ், கிரெடிட் சைட் பர்டிகுலர் ஐட்டம்ஸ் என்டர் பண்ணிட்டோம். டெபிட் சைட் டோட்டல் 5,56,800. கிரெடிட் சைட் அதோட அமௌண்ட் கம்மியா தான் இருக்குது. எவ்வளவு அமௌண்ட் ஷார்டேஜா இருக்குது அப்படின்னா 5,33,800. அப்ப அதுக்கு நேரம் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டோம். தென் ஆப்போசிட் சைட் ஜனவரியோட லாஸ்ட் டேட் 31 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பிப்ரவரி, நெக்ஸ்ட் மந்தோட டேட் February 1 டு பேலன்ஸ் பிராட் டவுன் 5,33,800 எழுதியிருக்கிறோம் இல்லையா. இந்த பேலன்ஸ் வந்து கேஷ் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல இந்த பேலன்ஸ் பிராட் டவுன் இருக்குது. எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, 5,33,800. இந்த 5,33,800 இதுதான் ட்ரையல் பேலன்ஸ்ல பேலன்ஸ் மெத்தடோட ஃபார்மேட். ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் as on 31st January 2017, சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், LF, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், இதான் ஃபார்மேட். இதுல ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல நம்பர்ஸ் எழுதிடுறோம். தென் நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம என்டர் பண்றோம். எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை அக்கௌண்ட்ஸ்க்கும். இந்த லெட்ஜர் நம்ம ஜேர்னலை பேஸ் பண்ணி லெட்ஜர்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா. லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் போட்டு நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் என்டர் பண்றோம் இல்லையா. அந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸை இதுல எழுதிடுறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாம்பிளோட நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10.
cash account, Ratnakumar's capital account, furniture account, purchases account, Jayanti account, purchase return account, sales account, Elizabeth account, salaries account and commission account. 10 accounts இருக்குது. இந்த 10 accountsக்கு நம்ம ledger prepare பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு டெபிட் பேலன்ஸ் brought down போடுறோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் தான் டெபிட் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் brought down டெபிட் சைடு இருந்துச்சுன்னா டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் சைடில் இருந்ததுன்னா கிரெடிட் பேலன்ஸ்ன்னு நம்ம என்டர் பண்ணோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடில் தான் 5,33,800 இருக்குது. ஸோ டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நேராக 5,33,800 என்டர் பண்ணியிருக்கோம். அடுத்த அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைட் பை கேஷ் அக்கௌண்ட் போட்டோம் 5 lakhs. ஷார்டேஜ் வந்து டெபிட் சைடு தான் இருந்தது. ஸோ January 31st வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 5 lakh. ஆப்போசிட் சைட் கிரெடிட் சைட் February 1 பை பேலன்ஸ் brought down போட்டு 5 lakhs நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் எந்த பக்கம் இருக்குது, கிரெடிட் சைடு. அதனால ட்ரையல் பேலன்ஸ்ல ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைடில் கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் பார்த்தோம் இல்லையா, கிரெடிட் பேலன்ஸ்ல கிரெடிட் சைட் 5 lakhsனு என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட், பேலன்ஸ் brought down. ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து நம்ம லெட்ஜர் அக்கௌண்டோட பேலன்ஸ் brought down டெபிட் சைடு இருந்துச்சுன்னா டெபிட் சைடு என்டர் பண்றோம், கிரெடிட் சைடு இருந்துன்னா கிரெடிட் சைடு என்டர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பேர் த ஜர்னல், நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பேர் த லெட்ஜர், தேர்ட் ஸ்டெப் ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ். இந்த மூணையும் சேர்த்து பண்ற மெத்தடுக்கு பேர் தான் என்னது, பேலன்ஸ் மெத்தட். என்ன மெத்தட், பேலன்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் மெத்தட். நம்பர் 2 என்ன, டோட்டல் மெத்தட். ஸோ இதுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் டோட்டல், கிரெடிட் டோட்டல். ஓகே, அதில் பேலன்ஸ் இருந்துச்சு, இதில் வந்து என்ன போட்டிருக்கோம், டெபிட் டோட்டல், கிரெடிட் டோட்டல். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் மெத்தட்ல நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அங்கே வந்து பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் டோட்டல், கிரெடிட் டோட்டல். ஸோ இதில் வந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி டோட்டல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க, 5,56,800 அண்ட் கிரெடிட் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 23,000. ஸோ டோட்டல் மெத்தட்ல இந்த கேஷ் அக்கௌண்ட்ல இந்த டெபிட் காலம்ல இருக்கிற மொத்த டோட்டலே ஆட் பண்ண எவ்வளவு, 5,56,800. இதான் டெபிட் டோட்டல்ல என்டர் பண்ணிட்டோம். கிரெடிட் டோட்டலுக்கு 6,000 பிளஸ் 10,000 பிளஸ் 7,000 இந்த மூணையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது, 23,000. இந்த 23,000 தான் கிரெடிட் டோட்டல்ல நம்ம என்டர் பண்றோம். நெக்ஸ்ட் ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, கிரெடிட் சைடு மட்டும்தான் 5 lakhs இருக்குது, டெபிட் சைடு வந்து 0. ஸோ டோட்டல் மெத்தட்ல கேஷ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடு டோட்டல் என்ன இருந்தது, 5,56,800. கிரெடிட் சைடு டோட்டல் என்ன இருந்தது, 23,000. ஸோ அதை அப்படியே என்டர் பண்ணிட்டாங்க. ரத்னகுமாருக்கு டெபிட் சைட்ல 0 தான் இருந்துச்சு இல்லையா, கிரெடிட் சைட் 5 lakhs. இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் அந்தந்த பேஜ்ல என்ன டோட்டல், அந்த சைடு டெபிட் சைடு இருக்கிற டோட்டல் டெபிட் சைட், கிரெடிட் சைடு இருக்கிற டோட்டல கிரெடிட் சைட்ல போட்டுருந்தாங்க. அந்த ஷார்டேஜ் அமௌண்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுல அப்படியே ஆசிட்டிஸ் என்டர் பண்ற மெத்தடுக்கு பேர் என்னது, டோட்டல் மெத்தட். பட் இந்த மெத்தடை இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்றதே இல்லை. தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். இந்த டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தடுக்கு சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், எல்எஃப்க்கு அப்புறமா 4 காலம்ஸ் நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டெபிட் டோட்டல், நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் டோட்டல், அதுக்கப்புறமா டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இந்த ரெண்டும் டோட்டல் மெத்தட்ல உள்ளது. இந்த 2 காலமும் பேலன்ஸ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அது டோட்டல் மெத்தட்ல 5,56,800 அப்படியே என்டர் பண்ணிட்டோம். கிரெடிட் டோட்டல் 23,000 என்டர் பண்ணிட்டோம். டெபிட் பேலன்ஸ்க்கு அதை மைனஸ் பண்ணி வர ஷார்டேஜ் அமௌண்ட் வந்து டெபிட் சைடு தான் வந்துச்சு இல்லையா, பேலன்ஸ் brought down. அந்த 5,33,800 தான் அங்கே என்டர் பண்ணியிருக்கிறோம். கிரெடிட்டுக்கு 0. நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடையும் ரெண்டாவது மெத்தடையும் மிங்கிள் பண்ணி சேர்த்து போடுற மெத்தட் தானது டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடையும் நம்ம வந்து யூஸ் பண்றதில்ல. நம்ம இப்போ அக்கௌண்டிங் இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பேலன்ஸ் மெத்தட் மட்டும்தான் போடுறோம். நம்ம 11th சாயிலையும் நம்ம இந்த பேலன்ஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபார்மேட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆனது பர்டிகுலர் டேட், ஒரு ஸ்பெசிபிக் டேட்ல தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றதுனால
ஆசான் போட்டு எந்த டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டை வந்து இதில் என்டர் பண்ணிடுறோம் டைட்டில். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஓகே. ஸ்பெசிமன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் அந்த நேம், யாரோட நேம் அவங்க நேம் மென்ஷன் பண்ணிட்டு ஆசான் பர்டிகுலர் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிடலாம். சீரியல் நம்பர், particulars are name of the accounts, LF, debit balance, credit balance. So இந்த டெபிட்ல வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணுவோம் அப்படின்னா அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இது எல்லாமே டெபிட் சைடு வந்துடும். ஓகே. கிரெடிட் சைடு liabilities, income, and gains. Okay, இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைடு அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் சைட்ல liabilities, income and gains நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி அது எக்ஸ்பென்சஸா, அசெட்டா, இல்லை லாசஸா, லைபிலிட்டிஸா, இன்கம்மா, இல்லை கெயின்ஸான்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் என்ன? அசெட். ஸோ டெபிட் சைட் என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் அட் பேங்க், அசெட். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டெபிட் சைட். ஓகே. பில்ஸ் ரிசீவபிள், அசெட். ஸோ எல்லாமே டெபிட் சைடு அப்படின்றதுனால இதுல எது அசெட், எது எக்ஸ்பென்சஸ், எது லாசஸ் அப்படின்றத நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போறோம். சன்ட்ரி டெட்டாஸ், அசெட். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி டெட்டாஸ், ஓப்பனிங் ஸ்டாக், இது எல்லாமே கரண்ட் அசெட்ஸ். ஸ்டாக் அசெட். பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட். பிரிமிசஸ்னா அந்த வளாகம் அப்படின்றோம் இல்லையா, அதுதான். ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் அசெட். வெஹிக்கிள் அசெட். குட்வில் அசெட். அசெட்ஸ்ல டேஞ்சிபிள் அசெட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், கரண்ட் அசெட், பிக்ஸ்டு அசெட்ஸ், நிறைய டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்குது இல்லையா. இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே பிக்ஸ்டு அசெட்ஸ். குட்வில் வந்து இன்டேஞ்சிபிள் அசெட். இன்வெஸ்ட்மெண்ட் அசெட். நெக்ஸ்ட் ஒன் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்ன்றது ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிற அமௌண்ட் இல்லையா. ஸோ இது வந்து கேபிட்டல்ன்றப்ப அது வந்து லைபிலிட்டி கிரெடிட் சைட் இருக்கும். டிராயிங்ஸ்ன்றப்ப அந்த அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஓனரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டிராயிங்ஸ் வந்து அசெட்டும் கிடையாது, லைபிலிட்டிஸும் கிடையாது. டிராயிங்ஸ் வந்து கேபிட்டலோட ஆப்போசிட் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணிடுறோம். பர்ச்சேசஸ், எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு லாஸ். ஏன் அப்படின்னா சேல்ஸ் வந்து இன்கம், வாங்கிட்டு போன பொருளை சரியில்லைன்னு அவங்க திருப்பி அனுப்புறதுனால நம்மளோட ப்ராஃபிட் கம்மி ஆயிடுது. அதனால இது வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடு என்டர் பண்ணிடுறோம். கேரேஜ் இன்வர்ட் அண்ட் கேரேஜ் அவுட்வர்ட், இந்த ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரேஜ்ன்றது பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இருந்து பொருளை நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை ஃபேக்ட்ரிக்கோ எடுத்துட்டு வர்றதுக்காக ஆகிற செலவு தான் என்னன்னு சொல்றோம் கேரேஜ் இன்வர்ட். அவுட்வர்டுன்றது ப்ரொடக்ஷன் பண்ண பொருளை ஃபேக்டரியில இருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஆகிற செலவு வந்து அவுட்வர்ட். ஸோ இந்த ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் பெய்டு எக்ஸ்பென்சஸ், கமிஷன் பெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்டு எக்ஸ்பென்சஸ். பேட் டெப்ட். பேட் டெப்ட்னா என்ன? வாராக்கடன். அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்கிட்டு போன ஸ்டாக், அது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்றப்ப அவங்களை என்னன்னு சொல்றோம்? சன்ட்ரி டெட்டாஸ். அந்த டெட்டாஸ் அவங்க வாங்கின பணத்தை திரும்ப ரீபே பண்ணல, நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த டெட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பேட் டெப்ட். ஸோ இது வந்து நமக்கு லாஸ். இன்சூரன்ஸ் பிரீமியம் எக்ஸ்பென்சஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ், sundry expenses, electricity charges, selling expenses, traveling expenses, இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேஜஸ்னா கூலி, இதுவும் நமக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டெபிட் சைட். டெபிட் சைடில் என்னெல்லாம் பார்த்தோம்? அசெட்ஸ்,
அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இனி பார்க்க போறது எல்லாமே கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடுல என்ன என்டர் பண்ணுவோம்? liabilities, income and gains. ஸோ சேல்ஸ் வந்து நமக்கு வந்து இன்கம் வருது இல்லையா, அதனால இதை வந்து கிரெடிட் சைட் போட்டு வரோம். இன்கம், பர்ச்சேசஸ், ரிட்டர்ன். நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து சரியில்லை அப்படின்றப்ப அதை ரிட்டர்ன் பண்றப்ப நமக்கு அதுக்கான காசு வந்து நமக்கு திரும்ப வந்துடுச்சு. ஸோ அதையனால இதையும் கிரெடிட் சைடு என்டர் பண்ணிடுறோம். கேபிட்டல் லைபிலிட்டி, பேங்க் லோன் லைபிலிட்டி, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது பிஸ்னஸ் பண்றவங்க வந்து எப்பவுமே கரண்ட் அக்கௌண்ட்ல தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலரா அந்த பேங்கோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சப்போஸ் அவங்க அக்கௌண்ட்டை விட அதிகமான பணம், இப்போ அவங்க பேங்க்ல வந்து ஒரு 5 lakhs இருக்குது, பட் அவங்களுக்கு இப்போ அர்ஜென்டா ஒரு 6 lakhs தேவைப்படுது அப்படின்னா நம்மளால 5 lakhs மட்டும் தான் எடுக்க முடியும். பட் இந்த பிசினஸ்மேனுக்கு மட்டும் பேங்க் வந்து ஒரு சில கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்டோட அதிகமான அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்க அக்கௌண்ட்ல 5 lakhs தான் இருக்குதுன்னா கூட அவங்க 6 lakhs வித்ட்ரா பண்றதுக்கு பேங்க் பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பர்டிகுலர் டேட்டுக்குள்ள அதை வந்து அவங்க ரீபே பண்ணிடணும். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்டோட அதிகமாக அவங்க எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது வந்து லைபிலிட்டி. நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு, இது வந்து இன்கம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன்கம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் முன்னாடி பேட் டெப்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து வாராக்கடன். வராதுன்னு நினைச்ச பணம் திரும்ப நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கெயின். ஸோ இது வந்து கெயின். இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல என்ன வருது? இன்கம், லைபிலிட்டிஸ் அண்ட் கெயின்ஸ். இதுதான் டெபிட். இதுதான் ட்ரையல் பேலன்ஸோட ரூல்ஸ். டெபிட் சைட்ல வந்து அசெட், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் என்டர் பண்ணுவோம். கிரெடிட் சைட் லைபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ். தென் நம்ம டோட்டல் ப்ரிப்பேர் பண்றோம். டெபிட் சைட் டோட்டலும் கிரெடிட் சைட் டோட்டலும் கட்டாயம் கரெக்டா அது டேலி ஆகணும். டேலி ஆனாதான் நம்ம போட்டிருக்கிறது வந்து கரெக்ட். ஜேர்னல், லெட்ஜர் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்து கரெக்ட். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அந்த தப்பு என்ன அப்படின்றத நம்ம லொகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. Illustration 1. State whether the balance of each of the following accounts should be placed in the debit or the credit column of the trial balance. ஸோ நம்ம பர்டிகுலர் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் டெபிட் சைடு என்டர் ஆகும், எது கிரெடிட் சைடு என்டர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம்? அசெட். அப்போ அசெட் எந்த சைடு பேலன்ஸ்ல வரும்? டெபிட் சைடு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் என்ன? லைபிலிட்டிஸ் சைடு. ஸோ இது என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட் அசெட். ஸோ டெபிட் பேலன்ஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி. லைபிலிட்டி எந்த பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். சேலரி எக்ஸ்பென்சஸ். அப்போ எந்த பக்கம் வரும்? டெபிட். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட் அலவுட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்ல லாசஸ். டிஸ்கவுண்ட் அலவுட் நமக்கு வந்து லாஸ். ஸோ டெபிட் சைடு. பிளான்ட் அண்ட் மெஷினரி அசெட். அசெட் எந்த பக்கம் வரும்? டெபிட் சைடு. ஃபர்னிச்சர் அசெட். ஸோ இது எந்த பக்கம் வரும்? டெபிட் சைடு. ஸோ சொல்யூஷன், serial number, name of the account, debit balance, credit balance. First one sundry debtors. Sundry debtors என்ன அக்கௌண்ட்? அசெட். அதனால எந்த பக்கம் என்டர் பண்ணியிருக்கோம்? டெபிட் சைடு. நெக்ஸ்ட் ஒன் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸ். ஸோ கிரெடிட் சைடில் நம்ம என்டர் பண்ணிக்கோம். டெபிட் கிரெடிட் தான் என்டர் பண்ணிக்கோம். ஏன்னா இதில் வேல்யூஸ் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. தேர்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட் அசெட். ஸோ டெபிட் சைடு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி. அதனால எந்த பக்கம் என்டர் பண்ணிக்கோம்? கிரெடிட். சேலரி எக்ஸ்பென்சஸ் டெபிட். டிஸ்கவுண்ட் அலவுட் லாசஸ். அதனால டெபிட் சைடு. பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட். ஸோ டெபிட் சைடு. ஃபர்னிச்சர் அசெட். அதனால டெபிட் சைடு. ஸோ நேச்சர் ஆஃப் த பேலன்ஸ் கேட்டிருக்கனால டெபிட் அண்ட் கிரெடிட் மட்டும் என்டர் பண்ணிக்கிறோம். ஓகே. Illustration 2. From the following balances extracted from the books of Raji, a trader on automobiles, prepare trial balances on 31st March 2017. Cash in hand 5,500. Cash in hand என்ன பார்த்தோம்? அசெட். ஸோ எந்த பக்கம் வரும்? டெபிட் சைடு.
டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நீங்கள் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் சைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு உள்ள எல்லா அக்கௌண்ட்ஸையும் 1 by 1 எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து நீங்கள் எழுதுங்க. இப்படி ஒன்று எழுதுனீங்கன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து இன்கம், அதனால கிரெடிட் சைட். Creditors liabilities, so credit side. Buildings asset, debit side. Opening stock asset, debit side. Direct expenses, so debit side. Carriage outward expenses, debit side. Capital liability, credit side. Purchases expenses, debit side. Sales income, credit side. Solution. In the books of Raju, trial balance as on 31st March 2017, serial number, name of account, LF. இந்த LF காலம் வந்து லெட்ஜர் புக்கில் நம்ம எந்த பேஜில் அந்த சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜ் நம்பரை வந்து இதில் நோட் பண்ணணும். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட், டெபிட் பேலன்ஸ் அமௌண்ட் 5500. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் எழுதுறப்ப ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த ஃபிகர் மெயின்டைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து இன்கம், கிரெடிட் சைட் 300 rupees. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டாஸ், கிரெடிட் சைட் 15,000. பில்டிங்ஸ் அசெட், ஸோ டெபிட் சைட் 50,000. ஓப்பனிங் ஸ்டாக் அசெட் 6,000. Direct expenses, so debit side 5,000. Carriage outward expenses, so debit side 3,500. Capital liabilities, so credit side 45,000. Purchases expense, so debit side 49,700. Sales income, so credit side 59,400. Then in the total பண்ணும்போது debit side total 1,19,700. Then credit side total also 1,19,700. ஓகே, ஸோ இந்த டோட்டல் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக இருந்ததுன்னா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இது டேலி ஆகலை அப்படின்னா ஜேர்னல் ஆர் லெட்ஜரில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல எரர் பண்ணியிருக்கிறோம். அந்த எரரை வந்து லொக்கேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, illustration 3. From the following balances extracted from the books of Pearl, a trader prepared trial balance as on 31st March 2017. Particulars amount. Capital liabilities, so credit side. Bills receivable asset, debit side. Wages expenses, debit side. Drawings expenses, debit side. Purchases expense, debit side. Interest on investment, income, so credit side. Customs duty expenses, so debit side. Computer asset, debit side. Sales income, so credit side. Opening stock asset, so debit side. Solution. In the books of Pearl, trial balance as on 31st March 2017, serial number, name of account, LF, debit balance, credit balance. First one, capital credit balance amount 44,000. Bills receivable asset 5,000. Wages expenses 800, debit side. Drawings expenses 4,000. Purchases expense 75,000. Interest on investment, income, so credit side 2,000. Customs duty expenses, so debit side 3,000. Computer asset, so debit side 20,000. Sales income, so credit side 72,000.
opening stock asset, so debit side 10,200. ஸோ இந்த இது ஃபிகர் மைனஸ் கரெக்டாக இருந்ததுனால தான் உங்களுக்கு அடிஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டெபிட் சைட் டோட்டல் 1,18,000. Illustration 4. The following balances are extracted from the books of Prabhu as on 31st March 2017. Prepare trial balance and transfer the difference if any to suspense account. அதாவது இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ட்ரையல் பேலன்ஸில் வந்து நமக்கு டேலி பண்ணும்போது லாஸ்ட்டு 2 சப்ஸ் நம்ம பார்க்கும்போது சேம் டோட்டல் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு வந்தது இல்லையா. பட் சப்போஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, டெபிட் சைடு ஒரு அமௌண்ட் கிரெடிட் சைடு வேறு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதில் வர டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபரிங் ஆல் த லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்சஸ், நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்க்கு நம்ம கொஸ்டின்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் போட்டு டேலி பண்ண போகிறோம். ஓகே, அப்போ டேலி பண்ணுறப்ப இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் டஸ் நாட் டேலி, டேலினா ரெண்டு பக்கமும் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு சேம் டோட்டல் வந்துச்சுன்னா அதை டேலி ஆயிட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் டெபிட் சைடில் வந்து 20,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 18,000 தான் இருக்குது, இல்லை கிரெடிட் சைடு வந்து 35,000 இருக்குது, டெபிட் சைடு 30,000 இம்பேலன்ஸாக இருந்தது, டேலி ஆகலை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, steps must be taken to locate and rectify errors. எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன் என்னது, கரெக்ஷன் பண்றது. அதை கண்டுபிடிச்சு கரெக்ஷன் பண்ணணும். இஃப் த எரர்ஸ் cannot be rectified, எரர்ஸ் வந்து நம்ம சரி பண்ணல அப்படின்னா then the trial balance is tallied by transferring the difference between the total of debit balances and the total of credit balances to a temporary account called suspense account. Suppose அந்த டைம்ல இமிடியேட்டா நம்மளால அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியல, பட் இமிடியேட்டா ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் டிஃபரன்ஸ் வருதோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை வந்து எந்த பக்கம் டெபிட் சைடு வந்து அமௌண்ட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா டெபிட் சைடு, கிரெடிட் சைட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு அதுக்கு நேராக அது எதுக்கான அமௌண்ட்டுன்னு எழுதணும் இல்லையா. பட் அந்த அமௌண்ட் எதுக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால அந்த அமௌண்ட்டுக்கு நேரம் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் ஷோ த லெஸ்ஸர் டெபிட் டோட்டல், டெபிட் சைட் டோட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட், டெபிட் சைட்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்டர் பண்ணுவோம். சிமிலர்லி இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் ஷோ த லெஸ்ஸர் கிரெடிட் டோட்டல், கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எங்க வந்துடும், கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணிடுவோம். அப்புறமா அந்த எரர்ஸை வந்து நம்ம லொகேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அந்த ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணிடுவோம். ஓகே, so illustration 4. Discount allowed, loss debit side, cash in hand asset debit side, capital liability credit side, salaries expense debit side, furniture asset debit side, loans borrowed liability credit side, lighting expenses debit side, commission paid expenses debit side, purchases expense debit side, sales income so credit side. Solution in the books of Prabhu, trial balances on 31st March 2017. Serial number, name of account, LF, debit balance, credit balance, rupees. First one, discount allowed. Discount allowed debit side 250. Next, cash in hand 4,200 debit side. Capital liability, so credit side 50,000. Salaries expenses, so debit side 12,000. Furniture asset, so debit side 7,500. Loans borrowed liability, so credit side 7,000. Then lighting expenses, so debit side 12,000. Commission paid expenses 3,000. Purchases expenses, so debit side 29,050. Sales income, so credit side 35,000. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது லைபிலிட்டி சைட் டோட்டல் எவ்வளோ வந்தது அப்படின்னா 92,000. பட்
கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோ வந்திருக்குது 92,000. ஆனால் டெபிட் சைட் டோட்டல் நமக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,000. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இன்னும் டேலி ஆகலை இல்லையா? அப்போ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 92,000 மைனஸ் 68,000. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 24,000. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெபிட் சைடு வந்திருக்குதா இல்லை கிரெடிட் சைடான்னு பார்க்கலாம். டெபிட் சைட் டோட்டலில் தான் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது இல்லையா? ஸோ டெபிட் சைடில் 24,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் போத் சைட்லேயும் நமக்கு என்ன டோட்டல்ஸ் வந்துடும்? 92,000. அக்கௌண்ட் வந்து டேலி ஆயிடும் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ஸோ நமக்கு டெபிட் சைட் டோட்டல் எவ்வளோ இருக்குது? 68,000. கிரெடிட் சைடு வந்து 92,000. ஸோ எந்த பக்கம் டோட்டல் ஹையஸ்டா இருக்குதோ அதை ரெண்டு பக்கமும் என்டர் பண்ணிடுறோம். 92,000 92,000. பட் கிரெடிட் சைடு ஆக்சுவலாக நமக்கு என்ன அமௌண்ட் இருக்குது? 68 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குது? 24,000. ஸோ இந்த சேல்ஸுக்கு அடுத்த லைனில் இந்த 24,000 என்டர் பண்ணுறோம். இந்த 24,000 வந்து எதனால் வந்ததுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இதுக்கு எந்த நேமும் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன எழுதிடுறோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இந்த 24,000க்கான இதை எரர் என்ன அப்படின்றத லொக்கேட் பண்ணலை. அப்போ கூட நம்ம லொக்கேட் பண்ணலை அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருந்துச்சுன்னா அந்த 24,000 வந்து நம்ம அசெட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். சப்போஸ் இது வந்து கிரெடிட் சைடில் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து லைபிலிட்டி சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகே.